சுக்குப்பால் 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 மழை நேரங்களில் பயன்படுத்த ரொம்பவும் நல்லா இருக்கும். உடல்கள் அனைவருக்குமான சிறந்த மருந்து. தேவையான அளவு சுக்கு, மிளகு, மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு எடுத்து அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. தேவையான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் கிரைண்ட் பண்ண முடியும்னா உங்களுக்கு வேணும்னா கிரைண்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இது போதும்னு நினச்சி விட்டேன். சரியா போட்டு வச்சுக்கிட்டாச்சு. சில ஜாரில் வந்து கொஞ்சமாக போட்டால் ரெண்டு மிளகு போட்டால் அரைக்குமா அரைக்காதான்ற சந்தேகம் இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு போட்டுட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மழைக்காலங்களில் வந்து சளி, இருமல், தொல்லைகளை வந்து நீக்கிறதுக்காக இதை ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை, அதாவது ஆளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க குடிக்கிற பாலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிட்டு பாலை காய்ச்சி அதில் கலந்து குடிச்சிங்கன்னா வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை குடிச்சிங்கன்னா நல்லது. சளி தொல்லை நீங்கும், இருமல் நீங்கும், நெஞ்சு சளி, நாள்பட்ட சளி எல்லாமே நீங்கும். இது சாப்பிட்டோம்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க சேராமல் போயிடும், வயிற்ற கழிக்கிறோம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க சோற்றுக்கு ஏற்ற மாதிரி சளியெல்லாம் வேணாம்னா கரைஞ்சி 3 போட்டுருவோங்க. கரைஞ்சி நம்முடைய பாத்ரூம் போகிற மாதிரி வெளியே கழிவுகள்லாம் வெளியேறிடும். நம்ம மூக்கில் தான் வரணும், வாயு வலி தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. கரைஞ்சி நம்முடைய மலத்தோலி வந்துடும். சரிங்களா? சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. கமெண்ட்ஸில் எதுனாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. நல்லா காய்ச்சி பாலை நல்லா காய்ச்சிடணும். பச்சை வாடை இருக்கக்கூடாது. நல்லா எப்பயும் போல் காய்ச்சுவீங்களா அது மாதிரி காய்ச்சி குடிக்கணும். உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் சுகர் போட்டுக்கலாம். இல்லை மருத்துவம் தானே குடிக்கிறோம், சுகர் எதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையில்லை. சரிங்களா? ஓகே, ஃபாலோ பண்ணி பாருங்கள். மஞ்சள், சுக்கு, மிளகு, தேவையான அளவு பால். மஞ்சள், சுக்கு, மிளகு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ அரைக்க முடியாதுல்ல, அதனால் வீட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை டெய்லியும் குடிக்க வேணாம். வாரத்துக்கு 2 தடவை குடித்தா கூட போதும். டெய்லியும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதுன்னா குடிச்சிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லது தான். ஏன்னா இந்த மழைக்காலங்களில் குடிக்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா இதுக்காக மருத்துவ செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சிம்பிளான விஷயம், வீட்டில் இருக்க தேவையான பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா?
தேங்க்யூ.